கேட் 2022ல் எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? கேட் 23ல் உங்களோட சூப்பர் கம்பேக் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து கேட் 2022 நான் ப்ரிப்பேர் பண்ணேன். 2023 நான் இப்போ ரிப்பீட் தான் பண்ணுறேன். ஸோ ஐஎம் தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதே. ஆக்சுவலி ரிப்பீட் பண்ணதுக்கான காரணமே அதுதான். ஸோ கம்பேர்ட் டு 2022வோட 2023ல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபைன் டியூன் பண்ணேன். ஏன்னா 2022ல் நான் வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணியிருந்தேனோ ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் 2023ல் நான் பண்ண விஷயங்கள். இன்னொன்று என்னென்னா என்னோட 12th ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு. 54% தான். ஃபஸ்ட் நான் ஐஎம் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து 2022ல் ஐ ஸ்கோர்ட் அரௌண்ட் 22% தான். ஸோ 2023ல் 82% வந்துச்சு. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பண்ண தப்பை வந்து இந்த தடவை சரி பண்ணேன். கொஞ்சம் வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன் ஆக்சுவலாக. ஸோ நான் ரொம்ப நேரம்லாம் படித்தேன்னு சொல்லலை. பட் ஒரு 2 hours 3 hours படித்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணேன். டெய்லி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஒர்க் பார்த்ததுக்கான அவுட்புட் தான் வந்து 2023ல் வந்து.